என்ன இருக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது போய் படிய பார்த்தீங்களா? பார்க்கல. அர்ச்சகர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வச்சிருக்கிறாங்க. முதல் படியில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை. கை காட்ட மாட்டேன். முதல் படியில் என்ன தெரியுமா இருக்கும்? புல்லு, செடி, கொடி, ஒண்ணுமே தெரியாத தாரம். புரியுதா? பாத்தீங்களா? சரி, ஒன்றும் தப்பு இல்லை. தெரிஞ்சு நான் மட்டும் இந்த வானத்துல தான் பிடிச்சிட்டேன். எல்லாமே சரியா இந்த மாதிரி அச்சுற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறாரு. விவேகானந்தர் சொன்னார், என்கிட்ட ஒரு ஆளை கொடுங்க இந்த உலகத்தையே மாற்றி காட்டுங்க. நமக்கு 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு நீங்கள் போய் சொல்லுங்க. நம்ம ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சொற்கொள் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? என் குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. நான் இந்த பதவியை கடவுள் அம்பாள் கொடுத்துருக்கிறேன். முதல் படியில் என்ன இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை. நகைச்சுவை வேணும் இல்லையா? இந்த சிரிப்பு இருந்தா மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி 2வது படியில 2 அறிவு இருக்கு. நத்தை, சங்கு, இந்த 2ம் பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நவராத்திரி படி வைக்கிறீங்கன்னு கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ மாற்று மதத்தில் நம்மளை கேட்பாங்க. இங்கே வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம். எங்கள் இந்து மதம் உயர்வான. இந்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நாம் என்ன மதம்? இந்து மதம். நாம் என்ன மதமா? நல்ல தைரியமாக பேசுனா பெண்கள் மேடையிலே ஏறி பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கும். இந்திரா காந்தி, ஜெயலலிதா, நம்முடைய ஜனாதிபதி பேர் தெரியுமாமா? தெரியாது. ஒரு திரைப்படத்தில் கேட்பார் விவேக், அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூப்பிடுவார். ஆனா எழுதுவார். இங்கே பாருங்க, இப்படி ஆனா போட்டு எழுதுவார். இது என்னன்னு படிங்க. தெரியல. பெரிய ஆனா எழுதுவார். தெரியல. அதை விட பெரிய ஆனா எழுதுவார். ஏட்டா கண்ணு தெரியலையா? அவனுக்கு படுபாரு. எப்படா பஞ்சாயத்து தலைவர்? படிச்சுதான் ஐயா தெரியணுமா? விவேக் சொல்லுவான், ஆனா கூட படிக்கல, நீ பஞ்சாயத்து தலைவர். அந்த சரஸ்வதி கலாச்சாரியா? திரௌபதி, நம்முடைய ஜனாதிபதி பேர் என்ன? திரௌபதி. யாருடைய பொண்டாட்டி? நடிகர் விஜயுடைய மனைவி. தெரியுமா? யாருடைய மனைவி? திரௌபதி யாருடைய மனைவிமா? பஞ்சபாண்டவருடைய மனைவி. பஞ்சபாண்டவர் பேர் தெரியுமா? தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த புராணங்கள்லாம் ஏன் தெரியணும்? வேற வெட்டி வேற இல்லையா கேட்டா, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாம ஜாக்கிரதையா இருக்கலாம். புராணங்கள்ல நடந்ததெல்லாம் உங்க கணக்கையா வாக்கையா? நன்றி ஐயா, வாங்க உட்காருங்க. அப்படி பஞ்சபாண்டவர்கள் யார் சொன்ன? யார் பேர் சொல்றீங்க? இப்ப சொன்ன யார் சொல்லுங்க தைரியமா? கேட்டதை உடனே பிரதிக்கணும். எப்படி பறவை தண்ணீரை உறிஞ்சுது, தேனை உறிஞ்சுது. தேன் வண்டு உறிஞ்சுதா இல்லையா? தேனி எந்த 5 பேர் சொன்ன தப்பு இல்லை. 1-2 பேர் சொல்லுங்க. தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் பயம் இல்லை. என்ன படிச்சு வச்சு உங்களை மாற்றா போடணும். நம்ம எல்லாம் கலந்துரையில. அப்படி 3வது படியில் என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்காங்க. யாரும் சொல்லாததை சொல்றேன். கரையான எறும்பு 3வது படி. 4வது படியில பாருங்க, நண்டு, வண்டு. 4வது படி. படிப்படியான வளர்ச்சி நம்ம மனிதன். 5வது படி என்னன்னு பாருங்க, 4 கால் இருக்கிற விலங்குகள். 2 கால் இருக்கிற விலங்கு யாரு? நாம தான் இல்லையா? நாம இல்ல. 4 கால் இருக்கிறது நாய், விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் பொம்மையா இருக்கிறோம். 5வதுல பறவைகள் பொம்மைகள் இருக்கிறோம், விலங்குகள்லாம். அடுத்து பாருங்க, 6வது படியில யாரு? 6 அறிவு இருக்கிற ஆள் யாரு? சிங்கம், புலி தானே. யார் 6 அறிவு இருக்குது?